ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து 2 டே vlog வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்மளோட குக்வேர் கலெக்ஷன் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாப்பாவோட பர்த்டே இருந்தது. ஸோ பர்த்டேக்கு முந்தின நாள் வந்து என்னென்ன ஷாப்பிங் பண்ணணும், கேஷுவலாக நானும் பாப்பாவும் எப்படி பேசிக்குவோம், ஒரு மாம் அண்ட் டாட்டராக பேசிக்குவோமா இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்போமா அப்படிங்கிறதும் வந்து இந்த vlogல உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி நிறையா பேரண்ட்ஸ் அப்படி தான் இருப்போம். ஸோ நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் நேரமே எழுந்திருச்சு வாக்கிங் போனால் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து டைம் கிடைக்கிறதில்ல. கிடைக்கிற டைமில் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். பட் இப்போ சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆனங்காட்டி வெளியே வந்து நடக்கிறக்கே நம்மளால் முடியாது. அந்த அளவுக்கு பயங்கர ஹீட் ஆயிடுச்சு. ஸோ டைம் கிடைக்கும் போது ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜிம் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கே அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன வாக்கிங் போனாலுமே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கணுமா. நம்ம பாடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து ஜிம்முக்கு போனால் மட்டுமே முடியும். ஆனா, அந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு ட்ரெய்னர் வேணும். அதனால வந்து அ அதுக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றக்கு நமக்கு டைம் இருக்காது. சரின்ட்டு கொஞ்ச நாள் இந்த சம்மர் முடிய வரைக்கும் ஜஸ்ட் இந்த ட்ரெட்மில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். ஜிம் வந்து இருக்கு. பட் யாரும் வந்து அதிகமா இத வந்து யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. ரொம்ப ரேரா வருவாங்க. மோஸ்ட்லி லேடீஸ் எல்லாருமே வாக்கிங் போயிருவோம். ஜிம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜென்ட்ஸ் ஒரு 4, 5 பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது வந்து கொஞ்சம் மெயின்டனன்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. ஜிம்முக்கு போயிட்டு வரும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷா கீரை கிடைச்சது. முருங்கைக்கீரை. அது வந்து பறிச்சுட்டு வந்தாச்சு. வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் வந்து இந்த முருங்கைக்கீரை சூப் வச்சு குடிப்பேன். அ அதாவது காலையில கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கணும். பட் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இது ரெகுலரா வந்து எடுத்துட்டு இருந்தோம் வீட்ல. 4 பேருமே வந்து எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா பக்கத்துல இருக்கிற முருங்கை மரம் வந்து வெட்டி வீசிட்டாங்க. ஸோ முருங்கைக்கீரை தேடுறது வந்து நமக்கு முடியாதங்காட்டி, கிடைக்கும்போது இந்த மாரி சூப் வச்சு குடிச்சுக்குவோம். நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வீட்ல ஒரு முருங்க மரம் இருக்கும். இங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து இத அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஒருத்தர் வீட்ல இருக்குது. பட் வந்து அவங்க அதிகமா பறிச்சு யூஸ் பண்ற மாரி தெரியல. அ "இதுல வச்சு நீங்க சமைப்பீங்களா?" அப்படின்னு கூட ஒரு சிலர் வந்து கேட்டுருக்காங்க. இதுல வந்து அந்த கொழுந்து இலையெல்லாம் இருக்கும் இல்லையா? அதுல இருக்கிற காம்பெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியதில்ல. ஸோ நல்லா வந்து அத கிளீன் பண்ணிட்டு ஜஸ்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த தடவை அகரோலேருந்து நமக்கு எலைட் சாலட் ஸ்பின்னர் 5 லிட்டர் வெஜிடபிள் கிளீனர் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. இது வந்து எக்ஸஸ் வாட்டர் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடும். பிபிஏ ஃப்ரீ 5 லிட்டர் கெப்பாசிட்டி இதில் இருக்குது. ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு ஹேண்டில் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாப் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஸ்லிப் பேஸ். நம்ம வந்து எந்த வெஜிடபிள்ஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து கண்டிப்பாக தண்ணி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் வந்து அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? இப்போ சேலட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம சேலடுக்கு கட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த தண்ணியை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் நம்ம என்ன வெஜிடபிள் வேணுமோ அதை வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வந்து வெளியே கலெக்ட் ஆயிரும். ஸோ உள்ள இருக்க வெஜிடபிள் வந்து ட்ரை ஆயிரும். ஈவன் நீங்கள் டொமேட்டோஸ் கூட இதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி ஸ்பின் பண்ணலாம். அது வந்து மேஷோ எதுவுமே வந்து ஆகாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் பட்டன் இருக்குது. அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆயிரும். பாஸ்தா கூட நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். அதில் இருக்கிற வாட்டர் எல்லாம் வந்து தனியாக ரிமூவ் ஆகி வந்துடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து கழுவி போட்டேன் இல்லையா? ஸோ அதோட எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் வந்து கீழே ஸ்டோர் ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் பளபளன்னு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாக வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மேனுவலும் குடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்ல. இது வந்து பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ட வாங்கி நீங்க யூஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இப்ப கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல சீரகம்,
குருமிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அன்னைக்கு இது ரெண்டையும் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இது போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் கழுவி வச்சுருக்கிற முருங்கை இலைகளை வந்து சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்திருக்கிற முருங்கை இலை வந்து எனக்கு மட்டும்தான். ஸோ போதுமான அளவுக்கு, அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து லைட்டாக வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. காரத்துக்கு எதுவுமே போட வேண்டாம், ஏன்னா குருமிளகு ஆல்ரெடி இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 கொதி, அதாவது அந்த முருங்கை இலையெல்லாம் வந்து வெந்து வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து கொதிக்க விட்டால் போதும். ஓவராக வந்து குக் பண்ணக்கூடாது. இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா அது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அப்படியே அதை ஆட் பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து வடிகட்டவெல்லாம் வேண்டாம். நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை 11 o'clock வந்து நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்ற நேரத்தில் இந்த மாதிரி சத்தா ஒரு சூப் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமான சத்து நம்மளோட உடம்புக்கு வந்து கிடைச்சிரும். இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வேணா குழந்தைகளுக்கும் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மினி விலாக்ஸில் நிறைய பேர் வந்து இந்த குக்வேர் கலெக்ஷன்ஸ் பற்றி எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எங்கிட்ட வந்து மண் சட்டி எல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து ஹோம் டவுனில் இருந்து வாங்கிட்டு வந்தது தான். ஸோ அங்கெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும், அதே மாதிரி குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ ஒரு தடவை வந்து பொங்கலுக்கு போகும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஸோ இப்போ வரைக்கும் அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து மண் சட்டி கலெக்ஷன்ஸ். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து குக்வேர் கலெக்ஷன்ஸ், கிராக்கரிஸு, அப்புறம் வீட்டில் டெக்கரேட் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் ஏதாச்சும் யூனிக்காக இருந்தது அப்படின்னா வாங்கிட்டே இருப்பேன். அதாவது ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மண்சட்டி கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது. கல் சட்டியில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இது வந்து ஃப்ரெண்டு கிஃப்டாக கொடுத்தாங்க, சத்யான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கக்கிட்ட இன்னுமே வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இனிமேல் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கணும். யூஸ் பண்ண வரைக்கும் நமக்கு வந்து கல் சட்டி நல்லாயிருக்கு. நான்வெஜ்ஜுக்கெல்லாம் சூப்பராக யூஸ் பண்ணலாம். டச் அவன் அப்புறம் வந்து இந்த ஃப்ரையிங் பேன் ரெண்டுமே வந்து ஒரே மெட்டீரியலாக ஆனது தான். இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கி வச்சு குக் பண்ண ஆரம்பித்தேன். பட் இப்போ வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. இதோட லிங்க் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஆனால் இந்த பிராண்ட் இப்போ இல்லை. ஸோ அதனால தான் வந்து எதோட லிங்க்கும் வந்து நான் ஷேர் பண்ணவே இல்லை. இந்த ஒயிட் கலரில் நான் யூஸ் பண்ணுற குக்வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரைனைட் பேஸ்ட் குக்வேர். உங்களுக்கு பிராண்ட் இதில் தெரியுது இல்லையா, ஸோ இந்த பேரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அமேசானில் வந்து இந்த டைப் ஆஃப் குக்வேர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லை. சப்போஸ் நம்ம மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா இதோட கலர் மாறுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் மாறினதே இல்லை. சிக்கன், மட்டன், இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி கூட இதில் குக் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கிட்ட வந்து இண்டஸ் வேலி தவிர இருக்கிற குக்வேர்ஸ் வந்து இதுதான். லாஸ்ட் வீக்கே வந்து இண்டஸ் வேலியோட குக்வேர் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அது அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஏன் அன்னைக்கு ஈவினிங் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நானும் பாப்பா, மித்துக்குட்டி 3 பேருமே பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்து கிளம்பிட்டோம். அன்னைக்கு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னரும் வந்து வெளியவே பிளான் பண்ணிட்டோம். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பர்த்டேக்கு வந்து எந்த செலிப்ரேஷன், கேக் கட்டிங் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. மணி என்ன 4:45 இல்லையா? என்னென்ன வேணும் உனக்கு? சாக்லேட்ஸ் வேணும், ட்ரெஸ். சாக்லேட்ஸ் என்ன இதுக்கா, ஸ்கூலுக்கா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் అంటే கிளாஸ் மட்டும். ட்ரெஸ் என்ன வேணும்? பார்ட்டி வியரா, நார்மலா? நார்மல் டி-ஷர்ட், பேண்ட். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக் பெங்களூரில். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சர்ஜாப்பூரில் இவ்வளோ டிராஃபிக் இருக்காது. நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது ஒரே ஒரு டீ கடை மட்டும்தான் இருக்கும், சுற்றியுமே வந்து காடு தான். பட் இப்போ வந்து காடு எங்கேன்னு தேடுற அளவுக்கு நிறைய வந்து பில்டிங் வந்துருச்சு. கார்டன் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து இவ்வளோ ரஷ்ஷு, இவ்வளோ பொல்யூஷன் இங்கே இருக்குன்னு யாருமே வந்து நம்பவே முடியாது. ரொம்ப அழகான ஊர், பட் பில்டிங் ஜாஸ்தியாக எழுப்பி எழுப்பி ஊர் வந்து கொஞ்சம் டஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால்
ரீசென்ட் டைம்ல ஒரு நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் பிராண்டட் ஷாப்பு, இல்ல பெரிய பெரிய ஷாப்பிங் மாலெல்லாம் போகணும் அப்படின்னா, சிட்டிக்குள்ள போகணும். ஏன்னா, சிட்டிலருந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12, 13 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். ஸோ, ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த டிராஃபிக் எல்லாம் தாண்டி சிட்டிக்குள்ள போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கும். பட் இப்போ அ கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வருஷமா பார்த்தீங்கன்னா, இங்க ஃபுல் டெவலப்மெண்ட். இங்க இல்லாத பிராண்டட் ஷோரூம் வேற எங்கேயுமே இல்ல. அந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருச்சு. புதுசா பெங்களூர் வந்தவங்க நெறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. "அக்கா இந்த மாரி சிட்டிக்குள்ள வந்து இவ்ளோ ரெண்ட் ஆகுது. நீங்க இருக்கிற ஏரியால ஓகேவா?" அப்படின்ட்டு. எனக்கு வந்து ரெண்ட் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்ல முடியாது. இன்னுமே வந்து நானு விளாக்ல சொல்லல. பிகாஸ் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாரியான ரெண்ட் குடுத்துருப்பாங்க. அ நம்ம ஹவுஸ் ஓனரும் பார்ப்பாங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்துட்டுருக்காங்க. ஸோ நான் இது வந்து பப்ளிக்ல சொல்றது தப்பு. சப்போஸ் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சீங்க அப்படின்னா, சிட்டிக்குள்ள வேண்டாம். சர்ஜாப்பூர் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க வந்து ஃபியூச்சர்ல இது எங்க போகும் அப்படின்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து நல்ல பூம் ஆகி வரும். ஸோ இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னா சர்ஜாப்பூர்ல கண்டிப்பா பிளான் பண்ணலாம். பேசு பேசு. ஃபோன் இங்க. ஃபோன் இங்க. ஃபோன் இங்க. ஃபோன் ஃபோன். சரி ஃபோனை காட்ட மாட்டேன். ஃபோனை காட்டு. ஓ, என்ன சொல்றாங்க உங்க ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு கால் எப்படி வந்து 0101 ஓகே. அப்படிதான் எங்க இது கீழே பேண்ட்டு இது பிடிச்சதா உனக்கு? வேற வழிக்காக இல்லை. எத்தனை ட்ரெஸ் இருக்கு? ஆரஞ்சே வேணுமா? அது என்ன ஸ்மிதா ஆரஞ்சு? என்ன ஸ்பெஷல் ஆரஞ்சில்? ஆரஞ்சில் என்ன ஸ்பெஷல்? ஆ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஜூடியோக்கு தான் வரது. இங்க வந்து கலெக்ஷன்ஸும் நல்லாருக்கும். அதே மாரி ரேட் எல்லாம் வந்து ரொம்ப ரீசனபிளா இருக்கும். பார்ட்டி வியர் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டா. அவளுக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட் அப்புறம் வந்து டாப்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டுருந்தாங்க. இப்ப குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம் இல்ல. ரொம்ப நாளாவே இந்த கிராப் டாப்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. பாப்பா வந்து மோஸ்ட்லி அதான் போட்டு நீங்க பார்த்துருப்பீங்க விளாக்ல. பட் அ கண்ணுக்கு கூசுற மாரி வந்து அவ எந்த ட்ரெஸ்ஸிங்கும் வந்து பண்ண மாட்டா. இதுதான் ஃபேஷன் அப்படின்னா, அப்புறம் குழந்தைங்க அதுக்கு தானே போவாங்க. ஸோ அந்த மாரி டாப்ஸ் தான் வந்து அன்னைக்கு வந்து செக் பண்ணிட்டு இருந்தா. எனக்கு இந்த டாப் அண்ட் பேண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் ஒரு செட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். பட் டாப் மட்டுமே அவளோட சைஸுக்கு இருந்தது. பேண்ட் வந்து பாப்பா சைஸுக்கு கிடைக்கல. ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஏன்னா அவ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமோட கேப்டன் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது ஒரு ஹவுஸ் டீமோட கேப்டன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கு வந்து ஆரஞ்சு கலர். அதனால அவ பர்த்டே அன்னைக்கு தான் வந்து யார் வந்து ரன்னர், வின்னர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ண போறாங்க. மோஸ்ட்லி வந்து பாப்பாவோட டீம் வந்து வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. ஸோ அதனால ஆரஞ்சு கலர் நான் போட்டுட்டு போறேம்மா அப்படின்னா, சரின்னு தான் பர்த்டே ட்ரெஸ் வந்து ஆரஞ்சு கலரே செலக்ட் பண்ணோம். சப்போஸ் நீங்க வந்து பொண்ணு கூட ஷாப்பிங் எல்லாம் போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து மாடர்ன் ட்ரெஸ் வந்து அவங்க சூஸ் பண்றதுக்கு விடுவீங்களா? இல்ல வந்து ட்ரெடிஷ்னலா? சப்போஸ் ட்ரெடிஷ்னலா இருந்துச்சு அப்படின்னா, எதுக்காக அத வந்து நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க? நம்மளோட கல்ச்சர் வந்து கொண்டு போணும் அப்படிங்கிறதுக்காகவா? என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு எது இஷ்டமோ அது வந்து அவங்கள வந்து எடுத்துக்க சொல்லிக்குவேன். கொஞ்சம் வந்து மாடர்னா இருந்தாலும், ரொம்ப அதாவது நான் சொன்னேன் இல்லையா? கண்ணுக்கு கூசுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் இந்த மாரியெல்லாம் வந்து போட வேண்டாம் அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். ஸோ நான் வந்து அப்படிதான் வந்து பாப்பாக்கு சூஸ் பண்ணுவேன். அவளும் வந்து அதே மாரி தான் வந்து சூஸ் பண்ணி போடுவா. ஸோ நீங்க வந்து எதனால ட்ரெடிஷனா இல்ல அ இந்த மாரி மாடர்ன் ட்ரெஸ்ஸஸா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மித்துக்குட்டிக்கு ஒரே ஆர்வம். இவ என்னடா ட்ரெஸ் இத்தனை எடுக்கிறா, அதே மாரி லிப்ஸ்டிக் போடுறாங்க, ஃபேஸுக்கு ஏதோ போடுறாங்க, என்னென்னமோ அம்மாவும் பொண்ணும் பண்ணிட்டே இருக்காங்களே, நமக்கு ஒன்னையுமே காணுமே அப்படின்ட்டு. நெயில் பாலிஷ் அடிச்சு விட சொல்லி ஒரே ரகல, லிப்ஸ்டிக் போட்டு விடுன்னு சொல்லி ஒரே ரகல. அது பொண்ணுக்கு தாண்டா போடணும் அப்படின்னா கேட்கவே இல்ல. அவங்க அக்கா கிட்ட ஒரே சண்டை. நீ மட்டும் போடுற, எனக்கு நீ போட்டு விட மாட்டேங்கிற அப்படின்ட்டு கோவம் வேற சருக்கு.
திருப்பு. அது பேக்கா? காமன் கலர் எடுப்பாப்பா. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் அது போட முடியும். ஒரு நாளைக்கு அது வேஸ்ட்டு தானே. அது மாதிரி கிரிப்பாக இல்லை. கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக பார்த்துடு. ஸோ அன்னைக்கு ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து 2 ஜீன்ஸு 3 டாப் எடுத்திருந்தான். எனக்கு கொஞ்சம் ஆஃபர் போயிட்டு இருந்தது, அதனால் ஒரே ஒரு குர்த்தி செட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு ஸ்லிப்பர் வந்து எடுத்துக்கிட்டான். ஸ்லிப்பர் வந்து ரீசனபிளான ப்ரைஸாக தான் தோணுச்சு, பட் எவ்வளோ நாளைக்கு தாங்கும் அப்படின்னு தெரியல. க்ரிப்பும் வந்து அவ்வளோ இருந்த மாதிரி தெரியல. சரி ஓகே, ஒரு 299 ருபீஸ் அப்படின்னு தானே வருது, சரி கொஞ்ச நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே வந்து நைட் டின்னருக்காக வெளியே கிளம்பிட்டோம். சர்ஜாப்பூரில் ஷாப்பிங், அதாவது ஜூடியோவில் ஷாப்பிங் முடிச்சுட்டு யாமரே வில்லேஜ் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பெரிய ஷாப்பிங் மால், அப்புறம் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே போனோம் அப்படின்னா நமக்கு எந்த ஃபுட்டு தேவையோ அது வந்து சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது ரீசெண்டாக தான் வந்தது, பட் க்ரௌடு வந்து அள்ளிக்குது. அதுதானே சொல்ல வரேன். அப்புறம் ஸ்கிப் பண்ண போறியா? நீ எப்படி தெரியுமா இருக்க, எலும்பு கூடாட்டு இருக்க ஹர்ஷ். ட்ரிங்கா 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 ட்ரிங்க் சம்திங். வாட் சம்திங்? டீ காஃபி போக முடியாது. நல்லா இருந்த கடைக்கு போக முடியும். பீட்சா அவனுக்கு. மித்ரன் இப்போ இங்கே தானே வந்து மித்ரன் சிக்கன் தீஸ்துமா. எங்கே போகுது அது? எங்கே போகிற? ஐஸ்கிரீம் கடைக்கே போவானாக்கு. ஐஸ்கிரீம் இல்லைம்மா. ஐஸ்கிரீம் இதில் வேணா எதாவது வாங்கிக்கலாமா? நானும் பாப்பாவும் வந்து அடிக்கடி சண்டை கட்டிக்குவோம், பட் என்னோட பெஸ்டி அப்படின்னு சொன்னால் அது ஹரிஷ்மிதான் தான் சொல்லுவேன். அவளை விட்டு என்னால் இருக்க முடியாது, என்னை விட்டுட்டு அவனாலே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து 2 பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இருக்காது, நிறைய விஷயங்கள் வந்து 2 பேருமே பேசிக்குவோம். அதுவும் இந்த இயர் பார்த்தீங்கன்னா 15 முடிஞ்சு 16 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இனி வந்து பேரண்ட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டிய காலகட்டம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு போனோம் அப்படின்னா குழந்தைங்க நம்ம கைக்குள்ளே இருக்கவே மாட்டாங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியாக அவ கூட வந்து மூவ் பண்ண ஆரம்பித்தாச்சு. அவங்க அப்பாவும் அவ கூட அப்படி தான் இருப்பார், நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் என்னன்னு தெரியாது, பெண் குழந்தைங்க வந்து அம்மா கூட ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அப்பாவுக்கு தான் வந்து செல்ல குழந்தைங்க பெண் குழந்தைங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் இல்லை. பெண் குழந்தைங்க வந்து ரொம்ப செல்லம் யாரு கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா கூட தான். அன்னைக்கு வந்து சாய் கார்னர் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஷாப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீ காஃபி எல்லாம் இருந்துச்சு. காஃபி இல்லை, டீ இருந்தது. ஸோ பாப்பா வந்து அதில் ஏதோ ஒன்று டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லியிருந்தான். சரின்ட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் அதை ஆர்டர் பண்ணிட்டேன். மித்துக்குட்டிக்கு சிக்கன், அதுவும் வந்து KFC தான் சாப்பிட்ணுன்ட்டு. இது உடம்புக்கு கெடுதல் தெரியும், பட் சின்ன சின்னதாக வந்து அந்த பாப்கார்ன் இருக்கும் இல்லையா, அது வந்து வாங்கி கொடுத்துட்டு இங்கே வந்து பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். ரொம்ப நாள் ஆசைன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டா, கடைசியில் வாயில் வைக்கவே முடியல. இதில் மித்துக்குட்டி வேற ரகலை, அதே ஜூஸ் வேணும் அப்படின்ட்டு. தின்னேவா வேற பக்கம் போய் தீஸ்தோம். அது ஓப்பன் பண்ணி காட்டு. ஹலோ ரோஸ் மில்கா? எனக்கு வேணாம். போபாவா எதா இருந்தாலும் எனக்கு வேணாம். ஏமி மானு ஃபர்ஸ்ட் இது தின்னு சாமி. துடிசுவே இன்னொரு துடி. ஏன் வீரு எதுக்குன்னு கேளு அவங்ககிட்ட. மித்ரன் ஏன் சாப்பிடாம வச்சிருக்க? வாய் தொட. ஐயோ அதெல்லாம் நல்லா இருக்காது. ஒரு வாய் அம்முக்காது குடிச்சு பாரு. நீ மதவி குடிச்சு பாரு. சரி நீ குடிச்சு பாரு, நல்லா தான் வாங்கலாம். இப்படிதான் இருக்கும் அது. ஜம்ப். உனக்கு அப்போ
ஒரு நாள் நம்ம 2 பேத்துக்கும் சாண்ட்விச் கொடுத்துருக்கோம். ஆமாம், வாந்தி வர மாதிரி இருந்தால் தான். உங்களுக்கு தான் வாங்கி வர மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். நானும் ரக்ஷா வாங்கி சாப்பிட்டேன். இப்போவே காஃப் நிக்கி, இதெல்லாம் நிக்கி ஐஸ்கிரீம் காவலாமா? ஆல்ரெடி காஃப் தானே. తీసిగో இந்த போத்தமா பா. இவங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு அப்படியே எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை. வீட்டில் வந்து பிரியாணி மோஸ்ட்லி செய்ய மாட்டேன், ஏன்னா அவங்க யாருக்குமே பிடிக்காது. அதனால் மணிஸ் பிரியாணி இருந்துச்சு அப்படின்ட்டு நான் அங்கே வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டேன். ஹாஃப்னா ஹாஃப் எவ்வளோ இருக்கா? பார்சல் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே போய் மட்டன் பிரியாணி கேட்டேன், பட் மட்டன் பிரியாணி இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணியில் மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. சரி சிக்கன் தான் இருந்ததே அப்படின்ட்டு இனி போய் எங்கே அலையிறது அப்படின்ட்டு அதே ஆர்டர் பண்ணிட்டேன். பட் பாஸ்மதியில் எனக்கு பிரியாணி அவ்வளோ பிடிக்காது. சீரக சம்பா அப்படின்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஹாஃப் பிளேட் மட்டும் ஆர்டர் பண்ணேன். அதுலேயும் வந்து கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. ஸோ அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பாப்பா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சாக்லேட்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தான். அவங்க கிளாஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 13 பேர் தான். ஆனால் பஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, கிரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸு இப்படி வந்து நிறையா அடுக்கிட்டே போவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கணும் அப்படின்ட்டு அங்கேயே இருக்கிற ஒரு ஃப்ரூட் ஷாப், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டோம். மித்ரன் நீ நிறைய வாங்கிட்டா, அது இதுன்னு வேறு ஏதாவது பாப்பா உனக்கு எது வேணுமா வாங்க. அது வாங்குறியா? மிக்சிங்கா? 500 கிராமா? எத்தனை வச்சுது ஹர்ஷ்மிதா? 300 எனப்ஸ். எத்தனை 500 அரை கிலோ வாங்குற நீ? என்ன காசு வர்றது? மித்ரன் அது குடிக்காத. சிரிக்கிறப்போ போ. ஸ்மைலிங் பார். இறங்கு. ஒரு 8:30 அப்படிங்கும் போது கொஞ்சம் வீட்டுக்கு ஜாமானங்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்காக வந்தாச்சு. வரும்போதே கொஞ்சம் லிஸ்ட் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நிறையா பொருள் எல்லாம் வந்து இல்லாமல் இருந்தது. சரி இதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கடைக்கு வந்துட்டோம். ஒரு முக்கியமான டிப், எப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு இந்த மாதிரி மளிகை ஜாமானமெல்லாம் வாங்க ஷாப்பிங் போனீங்கனாலும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்மளோட குட்டீஸுகளை கூப்பிட்டு போகாமல் இருந்தாலே ஒரு பெரிய சேவிங்காக இருக்கும். அதுதான் வந்து பெஸ்ட்டு டிப்பு. நாம் வந்து ட்ராலியை ஃபில் பண்ணுறோமோ இல்லையோ, குழந்தைங்க எடுத்து போடுறதுலே பாதி ட்ராலி வந்து ஃபில் ஆயிரும். ஸோ எப்போ பில் போட்டாலும் அதுகளை எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பொருளை பில் போட வேண்டியதாக இருக்கும். இதுலேயும் வந்து ரகலை, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சது அந்த பாக்ஸில் வரலையே அப்படின்ட்டு வேற சண்டை நடக்கும். ஒன்று வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது குழந்தைகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கண்ணுக்கு எது படுதோ அதெல்லாம் வந்து வேணும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ரொம்ப ரஷ்ஷான டைம் இருக்கும் இல்லையா, அதாவது ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம், இந்த டைமில் வந்து ஆஃபர்ஸ் நிறையா போடுவாங்க. நமக்கு எது பார்த்தாலுமே இதெல்லாம் கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குதுன்ட்டு வாங்கி டம்ப் பண்ணுவோம். அப்புறம் வந்து சீசனலாக நமக்கு வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து டம்ப் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ். மித்ரன் ட்ரெஸ்ஸில் அழுக்கே இல்லை, சூப்பராக இருக்கு, வெரி நைஸ்.
அவ அப்போ நியூ ட்ரெஸ் போடனா தான் வருது. ஃபுல் டர்ட்டி வர மாட்டேங்குது. ஸோ இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது கிட்டத்தட்ட 9 o'clock பக்கம் ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு மித்துக்குட்டிக்கு வந்து நைட் டின்னர் கொடுத்தேன். ஏன்னா வெறும் சிக்கன் மட்டும்தான் சாப்பிட்டான், வேறு எதுவும் வந்து அவ்வளோ திருப்தியாக சாப்பிடல. ஸோ தோசை ஊற்றி கொடுத்தேன், அவர் சாப்பிட்டு தூங்கியாச்சு. எங்கே போகிறேன்? வாசாமி, கார்டனுக்குள்ளே போகக்கூடாது, நம்ம கார்டன் இல்லை, வா இந்த பக்கம் பார்த்துமா, வா டைம் ஆச்சு வா. இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த விலாக் தான். இன்றைக்கி வந்து 2 நாள் விலாக் போட்டிருப்பேன். ரெண்டுமே வந்து ஷாப்பிங் அப்படி இப்படின்னே போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த 2 நாள் வந்து பாப்பாக்கான பர்த்டே ஷாப்பிங் அப்படி போயிடுச்சு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே நான், ஹஸ்பண்ட், அப்புறம் வந்து பாப்பா மித்துக்குட்டி 4 பேருமே மறுபடியும் ஒரு ஷாப்பிங்காக கிளம்பியாச்சு. இது வந்து எனக்கு ஸோ பாப்பா வந்து அவளோட ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தான். ஸோ அந்த வேலை அவளை வந்து பிக் பண்ணிவிட்டு 2 பேர்த்தையும் மாலில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்னோடய ஷாப்பிங்காக போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஒயிட்ஃபீல்டில் இருக்க நெக்ஸஸ் மாலுக்கு தான் வந்து எப்போவுமே போவாங்க 2 பேருமே. இந்த பொண்ணு வந்து பாப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், பட் வேறு ஸ்கூல். ஒரு வருஷம் வந்து 2 பேர் படித்தாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப வந்து திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எப்பாச்சும் வந்து மீட் பண்ணணுன்னு 2 பேருமே ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் ஒரு 1 hour இல்லைனா 2 hours வந்து 2 பேர்த்தையும் இந்த மாலில் மோஸ்ட்லி வந்து விட்டு அப்படின்னா லைப்ரரியில் தான் மோஸ்ட்லி 2 பேர் இருப்பாங்க. இங்கே வரதே பார்த்திங்கன்னா அவள் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் புக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பா, இவ கொஞ்சம் புக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பா. 2 பேரும் வந்து அங்கே ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்புறம் லைப்ரரியில் போய் ஏதாச்சும் புக்ஸ் எடுப்பாங்க, ஒரு காஃபி ஷாப் போவாங்க, கொஞ்ச நேரம் வந்து ஜாலியாக அவங்க ஸ்கூலில் என்ன நடந்தது, இவங்க ஸ்கூலில் என்ன நடந்தது அப்படிங்கிறது பேசுறது, இல்லை மூவிஸ் ஏதாச்சும் போகணும் அப்படின்னா கேட்பாங்க. ஸோ மால்குள்ளேயே இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ஏதாச்சும் நல்ல மூவியாக பார்த்துக்குவாங்க. எனக்கு என்ன வாங்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா தான். இப்போ வரைக்கும் நம்மளோட விளாக்ஸ் எல்லாமே OnePlus 10 Proவில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் நான் வந்து எல்லாத்துக்குமே ஓப்பனாக சொல்கிறது என்ன அப்படின்னா, சப்போஸ் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா OnePlus 10 Pro வேண்டாம், நல்லா வந்து ஹேங் ஆகுது. 1 year பக்கம் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ தான் வந்து அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. கிளாரிட்டியில் சூப்பராக இருந்தது, அதில் வந்து நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு 7 to 8 மாதம் அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிது. நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறக்கே வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்க வேண்டியதாக இருந்தது இப்போல்லாம். அது லாங் வீடியோவில் சொல்லவே வேண்டாம். நல்லா வந்து ஹீட் ஆயிடுது, அதுக்கப்புறம் ஃபேன் கிட்ட வச்சு அந்த சூட்டை தணிச்சு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும். இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது. சரி, மறுபடியும் வந்து வேறு மொபைலுக்கு போகலாமா அப்படின்னு யோசித்தேன். அதுவும் வந்து இதே ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் 64,000 72,000 இப்படி தான் வந்து நமக்கு வருஷம் வீணாயிட்டு போயிட்டுருக்கும். ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, நீ வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகிக்கோ, மொபைலிருந்து கேமராக்கு போய்க்கோ, அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு. சரின்ட்டு தான் அன்னைக்கு வாங்குறதுக்கு போனேன். நான் அன்னைக்கு வாங்கின கேமரா வந்து R6. கிளாரிட்டி நல்லா இருந்தது, பேசிக் மாடலும் இருந்தது. பட் அவங்க சொன்னது என்னென்னா, இது எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு ப்ராப்ளம் இருக்காது, அதனால் இதுக்கே போயிருங்க அப்படின்னாங்க. சரி, அவங்க சஜஸ்ட் பண்ணங்காட்டி அதே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். OnePlus 10 Pro வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை கொஞ்சம் யோசித்து வாங்கிக்கோங்க. அதுக்காக கேமராவே போங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபோன்லேயும் வந்து நிறையா இருக்குது, பட் எனக்கு வந்து தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். நான் கொஞ்சம் வந்து அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கேமராவுக்கு போயிட்டேன். OnePlus 10 Proக்கு வந்து நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் யூஸ் பண்ணிவிட்டு அதே கம்ப்ளைண்ட் தான் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து சொல்கிறேன். பட் எனக்கு வந்து பர்சனலி அந்த கம்பெனி மேலேயோ இல்லை அந்த மொபைல் மேலேயோ வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் அதை யூஸ் பண்ணி தான் வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா R6 கேமரா வந்து எடுத்தாச்சு. மொபைலிருந்து கேமராவுக்கு மாறக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் கொஞ்ச நாளில் வந்து அதே நமக்கு யூஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சஜ்னா, வைஷிகா, ரிஷ்வந்த், பிரணித் முருகன், சசிகலா, பாலசௌந்தர்யா, வெங்கடேஷ் பவித்ரா, விஜய் குரு, சரோஜினி, உப்ளி ஹர்ஷா, பிரவீன் பாண்டியன், வைஷ்ணவி, வைதேகி ரேத்னா, சாதனா, மேடிபாய் கிஷோர், ஈஷா, ராம்ராஜ், மகிழன், ரேவதி செல்வராஜ், சௌந்தர்யா, கனகராஜ் உமா, பழனிவேல், தேன்மொழி, மகிழினி, கண்ணதாசன் கவிதா, பிரணிதா, ஆதி, கலைசெல்வி, அபி, கனகராஜ் வினோதினி, வெல்வெட் வாயேஜ்,
ரேவர்த்தினி, தர்ஷினி, சத்யா கிருபா, தமிழ்செல்வி, சுகன்யா, இலக்கியா, ரூபிகா, ஸ்ரீலக்ஷன், ஹோம் குயின், ஷேன் காவின், மலரே சுஜன், நித்யா, அமராவதி, சதீஷ், தாருணிகா, ஜென்னர், காளியப்பன், அசோபியா. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்த நாள் தின நல்வாழ்த்துக்கள். ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஸோ இன்னைக்கு vlog வந்து இதோட முடிஞ்சு. இந்த vlog கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.